ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தயவுசெய்து ஃபஸ்ட்டு லைக் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். சரி, வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளேயே போயிடலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ஸ்டோரி தொடங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். டைட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம். இது வந்து ஒரு அம்மாவுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் நடையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு காதல் கதை. இது ஒரு ரகசியம் நிறைஞ்ச உணர்ச்சிகள் குதிக்கின்ற கதை. முதல் அதிகாரம், மறைந்த ஈர்ப்பு. விக்ரம் ஒரு சாதாரண கல்லூரி பையன், ஆனால் அவனோட நெருங்கிய நண்பன் ஹரி. 2 பேரும் காலேஜில் இருந்து ஒரே கூட்டணி இதை மாதிரி தான். ஆனால் விக்ரமோட மனசில் ஒரு ரகசியம் இருக்குது. அது ஹரியோட அம்மா மாலதி அத்தை. அத்தைக்கு கிட்டத்தட்ட 38 வயசு. ஆனால் பார்த்தா 28-29 மாதிரி சின்ன வயசு மாதிரி தெரியும். அந்த புடவையில் தெரியுது. பார்த்தா சிரிக்கும்போது கன்னத்தில் ஒரு குழி விழும். கழுத்தில் விழுந்து மெதுவாக இறங்கினா வியர்வை துளிகள். இதெல்லாம் விக்ரமோட மனசில் தினமும் தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவன் ஹரி வீட்டுக்கு போவான். ஒவ்வொரு தடவையும் மாலதி அத்தையை பார்த்து சைட் அடிப்பான். விக்ரம், வாமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, பசிக்குதா இல்லையான்னு அன்பாக கேட்பாங்க. அந்த அன்பு சாதாரணமாக தெரியல, ஆனால் விக்ரமுக்கு அது வேறு மாதிரி ஃபீலிங் பண்ணுது. அந்த பார்வையில், அந்த புன்னகையில் ஒரு மறைஞ்ச ஈர்ப்பு தெரியுது. அவனுக்கு தெரியும். ஒரு நாள் ஹரி கலாய்ச்சான், டே விக்ரம், என் அம்மா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குடான்னு. நீ வந்து அவங்க முகத்தில் ஒரு ஸ்பெஷல் லைட்டு வருதுடா அப்படின்னு. ஜாக்கிரதைடான்னு சிரித்தான். விக்ரம் வெளியே சிரிச்சு, டே என்னடா பேசுகிறேன்னு மறைச்சான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வார்த்தைகள் தீயாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவன் மனசில் இருக்கிறது ஃபீலிங் ஏற்கனவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஈர்ப்பு எப்போது உண்மையாக தீயாக மாறும்னு நிஜமாகவே தெரியாது. அதுக்கு அடுத்த பகுதியில் வந்து இது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இப்போது சொல்ல போகிறேன். தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கிட்டத்தட்ட மதியம் வந்து ஒரு மணி இருக்கும். விக்ரம் வந்து தனியாக வந்து ரூமில் படுத்துட்டு ஃபோனில் ஏதோ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு அவன் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் ரிங் வருது. பார்த்தா மாலதி அத்தை கால் பண்ணுறாங்க. விக்ரம் உடனே எழுந்து உட்கார்ந்தான். இதயம் துடித்து அடித்தது. குரல் கொஞ்சம் நடுக்க மாதிரி இருந்துச்சு. ஹலோ அத்தை அப்படின்னு சொன்னான். மறுமுனையிலிருந்து மாலதி அத்தையோட குரல் வந்தது, கொஞ்சம் பதட்டமாக, கொஞ்சம் வலிகளோட. விக்ரம், அம்மாவுக்கு இப்போது கொஞ்சம் பிரச்சனை. குளியலில் விழுந்துட்டாங்க. கால் ரொம்பவே வலிக்குது. அடி வாங்கிட்டேன். வீட்டில் யாருமே இல்லைடா. ஹரி அவன் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டான். அப்பாவும் ஆஃபீஸ்க்கு ரூட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் வந்து எனக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. விக்ரமுக்கும் தலை சுற்றிச்சு. மனசில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. இது உண்மையா இல்லை வேறு ஏதாவது ஒரு கனவா அப்படி யோசிச்சிட்டே இருந்தான். ஆனால் உடனே தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டே, இருங்க அத்தை, 5 நிமிஷத்தில் நானே ஓடி வரேன்னு சொன்னான். சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் ஷர்ட்டு பேண்ட்டு வேகமாக லுங்கிலாம் இருந்து கட்டி போட்டு ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு ஓடினான். ஹரி வீடு அவன் வீட்டுக்கு ரொம்ப அருகில் தான் இருக்கும். நான் ஒரு 7-8 நிமிஷம்தான், ஒரு 4 தெரு தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி அந்த தூரம் ரொம்ப நீளமாக தெரிஞ்சிச்சு. வழியில் அவன் மனசில் பல காட்சிகள் ஓடிக்கொண்டே இருந்தன. மாலதி அத்தை தரையில் உட்கார்ந்துருந்தாங்க. ஈரமான முடி, வலியோட முகம், எல்லாமே அவனுக்கு உற்சாகப்படுத்தியது. அதே நேரம் கவலையும் கொடுத்தது. இறுதியும் அவன் ஹரி வீட்டுக்கு கேட் திறந்து உள்ளே நுழைஞ்சான். கதவு கொஞ்சம் திறந்து இருந்தது. உள்ளே போனான். ஹாலில் பார்த்தா மாலதி அத்தை வந்து தரையிலே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்த்தா அவங்க வந்து பாத்ரூமில் விழுந்ததுனால ஈரமாகிடுச்சு. உடம்புல ஃபுல்லாக ஈரமான துணி வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குது. முடி வந்து ரொம்ப கலைஞ்சது இருந்துச்சு. கன்னத்தில் வந்து சிவப்பு. முழங்காலில் பார்த்தா ரத்தம் ஓடிட்டு இருக்குது. அவரோட கண்கள் அவனையே பார்த்ததும் கொஞ்சம் நிம்மதியாக மாறின. அத்தை என்ன ஆச்சு, எப்படி விழுந்தீங்கன்னு விக்ரம் பதறிக்கொண்டே கேட்டான். மாலை மெதுவாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். குளியலறையில் தரைஜார், கால் தவறி விழுந்துட்டம்மா, ரொம்ப வலிக்குது. விக்ரம் ஓடி வந்து ஹாலில் பார்த்ததும் மனசை பதறிச்சு. அத்தை. மாலதி அத்தை தரையில் உட்கார்ந்துருந்தது. ஈரமான துடி. அத்தை, நான் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் அருகில் இருந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடினான். ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர், ஜெல்லு, பேண்டேஜு எல்லாமே வாங்கிட்டு வந்தான். மாலதியை மெதுவாக தூக்கி சோஃபாவில் உட்கார வச்சான். அத்தை
அத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுத்துங்க அத்தை சொல்லி அவங்க காலில் வந்து மெதுவாக நீட்ட சொல்லிவிட்டு துணியெல்லாம் கொஞ்சம் நவுத்துற சொல்லிவிட்டு எங்கெங்கே வலி தொடையில் கழுத்தில் எல்லா இடத்துலையும் வந்து மருந்து எல்லாத்தையும் தேய்ச்சான். விக்ரம் பார்வை வந்து முயற்சி செஞ்சான். ஆனால் கண்கள் அங்கேயே நின்னுது. அவன் மெதுவாக ரத்தத்தை கட்டன் துணியால் வச்சு துடைச்சான். பிறகு ஆன்டிசெப்டிக் போட்டான். மாலதி வந்து ஒரு விதமாக ஒரு சத்தம் போட்டாங்க. அந்த சத்தம் விக்ரம் உடம்பு ஃபுல்லாகவே மின்சாரம் போல் ஓடிச்சு. வலிக்குது அத்தைன்னு கேட்டான். குரல் கொஞ்சம் தடுமாறியது. கொஞ்சம், ஆனால் உன் கையை போடுறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குடமா மாலதி மெதுவாக சொன்னாங்க. மருந்து போடும்போது அவங்க வச்சுருந்த துணி எல்லாமே கொஞ்சம் நவுந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. விக்ரம் கையை வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு பயத்தில். ஏன்னா இது வந்து என் ஃப்ரெண்டோட அம்மானு. அவன் மெதுவாக அந்த இடத்துலலாம் தொட்டு பார்த்துட்டு மருந்து எல்லாமே போட்டுட்டு இருந்தான். அந்த தொடுதல் முதல் உண்மை தீண்டல். மாலதி கண்ணை மூடிக்கிட்டாங்க. அது ஒரு நீண்ட மூச்சு விட்டாங்க அத்தை. அந்த அமைதியான நிமிஷத்தில் 2 பேருக்கும் இடையில் ஒரு அமைதியான சூடு பரவ ஆரம்பிச்சு விட்டது. மருந்து போட்டு முடித்ததும் அந்த அறையில் ஒரு அமைதி. சரி விளையாடி முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடி முடிச்சிட்டாங்க. விக்ரம் சோஃபாவோட ஓரத்தில் உட்காந்துட்டான். மாலதியத்தை அருகில் 2 பேரும் ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் முடித்ததுனால என்ன பண்ணுன்னு தெரியாது 2 பேருக்கும். மாலதி மெதுவாக தலையை சாய்ச்சி சொன்னாங்க, விக்ரம் நீ இல்லைன்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரிலடா. ரொம்ப ரொம்ப நன்றிடா. அங்கே அவன் கையை பிடிச்சாங்க. அந்த தொடுதல் சாதாரணமானதில் விக்ரமுக்கு உடம்பு முழுக்க ஒரு மின்சாரம் ஷாக் போல் ஓடிச்சு. அவன் கொஞ்சம் தடுமாறினா. அத்தை இன்னும் வலிக்குதான்னு கேட்டான். மாலதி ஒரு நீண்ட மூச்சு விட்டாங்க. தோல்லையும் கொஞ்சம் அடி பட்டுருக்குடா, இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. லைட்டாக முதுகில் அடிப்பட்டதெல்லாம் ரிமூவ் பண்ணி காமிச்சாங்க. அங்கே சிவந்திருந்துச்சு. விக்ரம் மெதுவாக வந்து அங்கேயும் வந்து எல்லாத்தையும் தடவிட்டான் மருந்தை. இப்போவும் அந்த தொடுதல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. மாலதி அத்தை வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சின்ன சத்தம் போட்டாங்க. அந்த வலி இல்லை வேற ஏதோ. அத்தை உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன விக்ரம் தயக்கத்தோடு கேட்டான். மாலதி கண்ணை திறந்து கொஞ்சம் சோகமாக பார்த்தாங்க. அவர் எப்போவுமே இல்லைடா, அப்போ எப்போவுமே வேலைன்னு ஓடிடுற புருஷன் டியூட்டின்னு நீ தான் என்னை பார்த்துக்கிற, ரொம்ப நன்றிடா. எனக்கு இந்த தனிமை தாங்க முடியல விக்ரம். நாள் முழுக்க ஒருத்தரும் இல்லாமல் பேச ஆளே இல்லை. அந்த வார்த்தைகள் விக்ரமோட இதயத்தில் பட்டு பெரிய அலையை எழுப்பின. அவன் தைரியமாக மெதுவாக அவங்க அந்த பக்கம் கையை வச்சான். மாலதி எதிர்க்கவே இல்லை. மாறா அவங்க கையை மேலே வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் சோஃபாவில் அமைதியாக உட்காந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மாலதி மெதுவாக வந்து விக்ரமோட தோளில் வந்து சாஞ்சிக்கிட்டாங்க. நீ என் மக மாதிரி வயசு தான், ஆனால் உன்கிட்ட இருக்க ஒரு புரிதல், என் அன்பு எல்லாமே என் புருஷன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிய குரலில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் அறையில் இருந்த அமைதி, அந்த தொடுதல், அந்த பார்வை, அந்த அன்பு, அந்த காதல் எல்லாமே நெருக்கத்தில் எல்லை தொட்டு இருந்தது. இது தப்பாக சரியான்னு கூட யோசிக்கிறதுக்கு அங்கே கொஞ்சம் கூட நேரமே இல்லை. அவ்வளோ உணர்ச்சிகள், அவ்வளோ பாச போராட்டங்கள் மெதுவாக வெளியே வர ஆரம்பித்து கொண்டே இருந்தது. 2 பேரும் சோஃபாவில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. மாலதியத்தை விக்ரமோட தோளில் வந்து சாஞ்சது மட்டும் இல்லை, அவன் உடம்புல இருக்கிற சூடை வந்து உடம்புக்கு வந்து ஏற்றிக்கிட்டாங்க. அறையில் வந்து சூரிய ஒளி மட்டும் மெதுவாக விழுந்த மாதிரி தெரியுது. அவ்வளோ ஒரு அமைதி. ஆனால் அந்த அமைதியில் ஒரு பெரிய கொதிப்பு ஒன்று இருந்துகிட்டே இருந்தது. மாலதி அத்தை வந்து மெதுவாக வந்து தலையை தூக்கி விக்ரமை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்களில் பயம், ஆசை, தவிப்பு என எல்லாமே கலந்துருந்தது. விக்ரம் நீ என் மக மாதிரி வயசு தான், ஆனால் உன்கிட்ட ஒரு பக்குவம் இருக்கு பாரு, ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அன்பு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாங்க. விக்ரம் தைரியத்தில் வந்தது. அவன் மெதுவாக அவங்க அந்த இடத்துலலாம் கையை வச்சான். மாலதி வந்து கொஞ்சம் கூட எதிர்க்கவே மாட்டான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. அவங்க உடம்புல கொஞ்சம் அவன் பக்கம் சாஞ்சாங்க. அவன் கையை அங்கிட்டு இங்கிட்டு வச்சுட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டான். 2 பேரோட இதயம் துடிப்பு வந்து ஒரே துடிப்பாக கேட்டுச்சு. அத்தை இது தப்பு இல்லையா? விக்ரம் நடுக்கிற குரலில் வந்து கேட்டான். மாலதி வந்து ஒன்றும் சொல்ல, லைட்டாக வந்து சின்ன ஸ்மைல் பண்ணிட்டாங்க. அப்போனா என்ன, எல்லாம் பண்ணலாண்டா, விளையாடலாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாலதி அத்தையை சொன்ன மாதிரி எனக்கு தோணிச்சு. தப்புனா இவ்வளோ நாளில் உங்களை ஏன் நான் நினச்சி தவிச்சிட்டே இருந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணான். என் வாழ்க்கையில் இந்த அன்பு தேவைப்படுறதுரா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க. உன்னோட அன்புன்னு சொல்லி அவங்க கையை அவங்க கன்னத்தில் அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்த கணம் விக்ரம் வந்து மெதுவாக வந்து முகத்தை வந்து கிட்ட எடுத்துகிட்டு போனான். மாலதி அத்தை வந்து கண்ணை வந்து மூடிட்டாங்க. அவங்க
சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மென்மையாக ஆழமாக ரகசியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் வந்து லைட்டாக வந்து ஒரு கிஸ்ஸும் குத்துட்டாங்க. இது வந்து ஆண்டுகளாக அடக்கி வச்சிருந்த ஒரு உணர்ச்சிகளோடு வெளியேற்றாம விக்ரம் அவங்க பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். மாலதி பதிலுக்கு அவங்க கழுத்தில் சுற்றி ஏதோ கை வச்சு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணது வந்து ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க, மாற்றி மாற்றி. பிறகு 2 பேரும் பிரிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கண்களில் புது ஒளி, புது ஆசை, புது உறவு எல்லாமே மலர்ந்தது. இது நம்ம ரகசியம் மட்டும் தான் மாலதி மெதுவாக சொன்னாங்க அவங்க காதில் போயிட்டு. விக்ரம் வந்து தலையாட்டினா சரி சரி அத்தைன்னு. எப்போ உங்ககிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன அத்தை இப்போது தொடங்கியது அவர்களோட இந்த ரகசிய உறவு. ஒரு சின்ன விபத்து தான், ஆனால் அவங்கக்கிட்ட மனசில் இருந்த ஆசைகள்லாம் வெளியேற்றிட்டாங்க. ஆனால் இது 2 தனிமையான உள்ளங்கள் இணைஞ்சது. கைஸ், இது மொமெண்ட் உங்களுக்கு டச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபீலிங்ஸ் ஓவராக போயிடுது. கமெண்டில் உங்கள் எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி இன்னும் தொடருமா இல்லைனா இதே போதுமா பார்ட் 1 நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் கமெண்டில். இந்த ஆழமான போகுதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்குது, அதையும் தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.